கோவிலில் செருப்பு தொலைந்து போவது நல்லதா கெட்டதா? ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பல்வேறு நம்பிக்கைகள் உள்ளன. எந்த திசையில் செல்லக்கூடாது, பறவைகள் வந்தால் என்ன நடக்கும், எதிரில் பூனை சென்றால் என்ன அர்த்தம் உள்ளிட்ட சகுன சாஸ்திரங்களும் ஏதோ ஒரு வித குறிப்பை உணர்த்தி செல்வதாக ஆன்மீக நூல்களும் சகுன நிமித்தங்களும் விவரிக்கின்றன. அந்த வகையில் கோவிலில் செருப்பு தொலைந்து போவது அல்லது காணாமல் போவது நல்லதா கெட்டதா? இது குறித்து விவரமாக பார்க்கலாம். கோவிலில் செருப்பு தொலைவது அல்லது ஒரே ஒரு செருப்பு மட்டும் இருப்பது என்பது பலருக்கும் நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகும். இது அதிக கூட்டமாக இருக்கும், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமியிருக்கும் கோவிலில் நடந்தால் கூட்டத்தில் இவ்வாறு நடைபெறுகிறது என்று சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதிக கூட்டம் இல்லாமல் சிலர் மட்டுமே இருக்கும் கோவிலில் கூட செருப்பு தொலைந்து போயிருக்கும் அல்லது காணாமல் போயிருக்கும். எது எப்படி இருந்தாலும் கோவிலில் செருப்பு தொலைவது நல்ல சகுனமா அல்லது கெட்ட சகுனமா? ஒரு சிலர் இதை ஒரு பெரிதாக பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பார்கள். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு கோவிலில் செருப்பு தொலைந்து போவது என்பது ஒரு நல்ல சகுனமாகவே காணப்படுகிறது. கோவிலில் செருப்பு தொலைந்து போனால் என்ன நடக்கும்? அதிகமான ஆற்றல் கொண்ட நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் சக்தி வாய்ந்த இடங்களில் ஆலய வழிபாடுகள் கோவில்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. கோவிலுக்கு செல்லும் பொழுது அங்கு நடக்கும் எல்லா விஷயமே ஏதோ ஒரு விதத்தில் நன்மையில் தான் முடியும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் கோவிலுக்கு சென்றால் செருப்பு தொலைந்து போவது நன்மையை நான் குறிக்கிறது. நீண்ட காலமாக பிரச்சனையாக இருந்த அல்லது தொல்லைப்படுத்திக் கொண்டிருக்கும் ஏதோ ஒரு சிக்கல் நீங்க போகிறது என்பதன் அறிகுறியாக செருப்பு தொலைந்து போகிறது என்று ஆன்மீக ரீதியான விளக்கம் உள்ளது. கோவிலில் செருப்பு தொலைந்து போனால் சனி தோஷம் விலகும். அதேபோல ஜோதிட ரீதியாக செருப்பு மற்றும் கால்கள் ஆகியவை சனியை குறிக்கும். எனவே செருப்பு தொலைந்து போவது என்பது சனி சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் நீங்குவது, சனி தோஷம் விலகுவது அல்லது ஏழரை சனி அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த துன்பங்கள் நீங்கக்கூடிய அறிகுறிகளை குறிக்கும். மேலும் பொதுவாக கோவிலில் செருப்பு தொலைந்து போவது என்பது நாள்பட்ட உடல் நல பாதிப்பிலிருந்து மீண்டு வருவது அல்லது கடன் முற்றிலும் அடைவது உள்ளிட்டவற்றையும் குறிக்கும். பிரச்சனை, பொருளாதாரம், கடன், தோஷம் ஆகியவற்றை தவிர்த்து கோவிலுக்கு வெளியே காலணிகளை விட்டு செல்வது என்பதே எதிர்மறை ஆற்றல், ஈகோ ஆகியவற்றை தவிர்த்து ஒரு சாதாரண நபராக இறையை வழங்க வேண்டும் என்பதை குறிக்கும். எனவே அந்த வகையில் சிறப்பு தொலைவது என்பது நல்ல அறிகுறியாகவே காணப்படுகிறது. வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.